ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டாட்டா டியாகோ .ev நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த வெஹிக்கிளை நமக்கு கொடுத்த கப்பலூரில் உள்ள டாட்டா சீமா ஷோரூமுக்கு ரொம்ப தேங்க்ஸு. நம்ம வந்து இந்த வெஹிக்கிள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோவில். இப்போ மோட்டார் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 19.2 கிலோவாட்டும் 24 கிலோவாட் ரெண்டு பேட்ரி பேக்கப் வருது. 19.2 கிலோவாட் வந்து உங்களுக்கு 226 கிலோமீட்டர் ரேஞ்சு கொடுக்கும். 24 கிலோவாட் வந்து உங்களுக்கு 286 கிலோமீட்டர் கொடுக்கும் அவங்க கொடுத்துருக்குற ஏஆர்ஐ. பட் ஒரு 50 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் கொஞ்சம் கிரவுண்ட் ரியாலிட்டியில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். யாராவது வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எவ்வளோ ப்ராக்டிக்கலாக கொடுக்குதுன்னு மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ அந்த வெஹிக்கிளை நம்ம டெஸ்ட் ட்ரைவ் எடுத்து பார்க்கலாம். டியாகோ .ev ஃப்ரண்ட் வியூ தான் உங்களுக்கு ஃபுல்லாக உங்களுக்கு கவர் ஆகி தான் இருக்கும். பேட்ரி வெஹிக்கிள்னால டியாகோ நார்மல் வெஹிக்கிளுக்கும் பெட்ரோலுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான். ஃப்ரண்டில் ஃபுல்லாக உங்களுக்கு கவர் ஆகிருக்கும். ஃபாக் லேம்பு இதில் வராது உங்களுக்கு. இந்த வெஹிக்கிளோட லென்த்து பார்த்தீங்கன்னா 3825 mm வருது. அதேமாதிரி இந்த வெஹிக்கிளோட வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா 2400 mm வருது. அதே மாதிரி இந்த வெஹிக்கிளோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா 1562 mm வருது. அதே மாதிரி இந்த வெஹிக்கிளோட வித்து பார்த்தீங்கன்னா 1684 mm வருது. இதுதான் ரியர் வியூவு, டியாகோ .evயோட ரியர் வியூவு. அதேமாதிரி உங்களுக்கு ஷாக் ஃபின் ஆண்டனா வருது. ரூஃப் ரெயில் வரல, உங்களுக்கு சன் ரூஃப்லாம் அந்த மாதிரிலாம் எதுவும் வரல. இதில் நீங்கள் அதெல்லாம் பார்க்கலாம். ஒரு ஸ்மால் சைஸ் ஹேட்ச் பேக்கில் உங்களுக்கு ஈவி கொடுத்துருக்காங்க. டாட்டா .ev லோகோவும் உங்களுக்கு வருது. உங்களுக்கு டாப் ஆஃப் த வேரியண்ட்டு இது 14 இன்ச்சு உங்களுக்கு 14 இன்ச் வீல் தான் கொடுக்குறாங்க. அதே மாதிரி இந்த வெஹிக்கிளோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 165 mm. இது கொஞ்சம் கம்மியான கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான். நீங்கள் மேடு பள்ளத்தில் போகிறப்போ கொஞ்சம் இதை கவனமாக தான் ஓட்டணும் இந்த டியாகோ .evயை. அதே மாதிரி உங்களுக்கு இதில் ஃப்ளஷ் ஹேண்டில்லாம் கொடுக்கல, நார்மல் ஹேண்டில் தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க. உங்களுக்கு ஒரு 240 லிட்டர் பூட் ஸ்பேஸ் தான் உங்களுக்கு கிடைக்கிது. கொஞ்சம் கம்மியான ஸ்டோரேஜ் தான் உங்களுக்கு கிடைக்கிது. ட்ரே உங்களுக்கு பார்சல் ட்ரே உங்களுக்கு வந்துடுது. அதே மாதிரி உங்களுக்கு டாப் ஆஃப் த வேரியண்ட்டில் உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் வர்றதில்ல, ஃப்ரண்ட்லேயும் வர்றதில்ல. அது ஒரு சின்ன மைனஸாக நான் பார்க்குறேன் இந்த வெஹிக்கிளில். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ரியரில் வந்து டிஸ்க் பிரேக் வராது, ஒன்லி ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் உங்களுக்கு டிஸ்க் பிரேக் வரும். அதுவும் ஒரு சின்ன இதாக நான் பார்க்குறேன். அதை கொஞ்சம் ரியர்லேயும் டிஸ்க் பிரேக் கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். இந்த மாதிரி கார்னரில் ஓரளவுக்கு ஒரு வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க. ஏசி த்ரோவும் இதுலேயும் சூப்பராக இருக்குது. உங்களுக்கு 10.25 இன்ச்சு வந்து இன்ஃபோடைன்மெண்ட் கொடுத்துட்றாங்க. ஒரு 8 இன்ச்சு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துட்றாங்க. சின்னதாக இருந்தாலும் பார்க்க அட்ராக்டிவாக இருக்குது, விசிபிளாக இருக்குது. நல்லா சின்னதாக இருந்தாலும் நல்லா இருக்குது பார்க்க. அதே மாதிரி ஸ்டேரிங்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது. டாட்டா .evன்னு போட்டு அந்த மிரர் மாதிரி போடாமல் அதை வச்சா கையில் நம்ம டச் பண்ணோம்னா அது ஒரு மாதிரி அசிங்கமாக அது அந்த கை ரேகெல்லாம் பதியும். பட் இந்த ஸ்டேரிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. இது கூட டாட்டா சியரா .evயில் கொடுத்தாங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உள்ளே இந்த இன்டீரியர் பார்க்கலாம். இது வந்து ரீஜென்ரேஷன் மோடு பட்டனு. உங்களுக்கு இது வந்து டிக்ரீஸ் பண்ணுறது லெவல் 1 இது வந்து லெவல் 2 லெவல் 3 இது இன்க்ரீஸ் பண்ணுறது, இது டிக்ரீஸ் பண்ணுறது. இது வந்து நீங்கள் சார்ஜ் போட்டதுமே அந்த இதை க்ளோஸ் பண்ணணும்னா இதை ப்ரெஸ் பண்ணால் தான் அது க்ளோஸ் ஆகும். இது வந்து 360 டிகிரி வியூவு பாருங்கள். லோ பட்ஜெட் வெஹிக்கிள் தான், எவ்வளோ ஒரு கிளியரன்ஸ் இருக்குது பாருங்கள். ஏதோ அப்படியே ரொம்ப தத்ரூபமாக இருக்குது, ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. நீங்கள் பார்க்கலாம் டியாகோ .ev. இந்த வெஹிக்கிள் வந்து 6.99 lakhsலேருந்து ஆரம்பிக்குது. உங்களுக்கு பேஸ்ட் அந்த வேரியன்ட் வைஸ் உங்களுக்கு ஃபீச்சர்ஸு 360 டிகிரி வியூலாம் வரும். அதேமாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டருமே பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது, ப்ரீமியமாக இருக்குது. எனக்கு இதனுடைய ஸ்டேரிங் ரொம்ப பிடிச்சிருக்குது. எஸ்பெஷலி எனக்கு ஸ்டேரிங் ரொம்ப பிடிச்சிருக்குது. அதில் வயர்லெஸ் ஆப்ஷன் வரல. அதே மாதிரி உங்களுக்கு இதில் கியர்லாம் கிடையாது எப்பயுமே ஈவியில். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூட்ரு, டிரைவு, ரிவர்ஸு, ஸ்போர்ட் மோடு உங்களுக்கு இதில் வருது. இந்த சின்ன காராக இருந்தாலும் உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் மோடு உங்களுக்கு இதில் கிடைக்கிது. நம்ம டிரைவிங் பெர்ஃபார்மன்ஸு இந்த வெஹிக்கிளில் பார்க்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஃபோன் வைக்கிறதுக்கு
ஸ்பேஸ் இருக்குது. பட் இதில் வயர்லெஸ் ஆப்ஷன் இல்லைன்னு நினைக்கிறேன். ஒருவேளை இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லை. ஃபோனையே நான் வச்சு பார்த்துட்டேன். நீங்கள் இது மேனுவலாக தான் சைடு மிரரை நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். சைடு மிரரை உங்களுக்கு ஃபிக்ஸ்டு ஹேண்ட் ரெஸ்ட்டு தான் வருது. ஆனால் உங்களுக்கு ஸ்லைடிங் ஆப்ஷன் இல்லை. இந்த ஹேண்ட் ரெஸ்ட்டு சின்னதாக உங்களுக்கு ஸ்டோரேஜ் இருக்குது உள்ள. உங்களுக்கு வழக்கம் போல் அந்த ஈவிக்கான உண்டான ஸ்டைலில் நல்லா இருக்குது பிக்கப்பு. பட் இது வந்து உங்களுக்கு 110 நியூட்டன் மீட்டர் டார்க்கு வந்து லோயர் மாடலில் கொடுக்குறாங்க. டாப் அண்டில் வந்துட்டு 114 நியூட்டன் மீட்டர் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. அதுக்கேற்ற மாதிரி இது வந்து ஒரு பெட்ரோல் வேரியண்ட்லேயே கொஞ்சம் அப்டேட்டடாக, கொஞ்சம் நல்லா இன்ஜின் இதானா எப்படி இருக்கும் ஓட்டுறதுக்கு, அது மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் ஸ்டிஃபான சஸ்பென்ஷன் தான் நான் ஃபீல் பண்ணுறேன். நான் ஏற்கனவே நான் உட்காந்து பார்த்தனால, டிரைவ் பண்ணனால சொல்கிறேன். இப்போ ரீஜென்ரேஷன் மோடு நம்ம பட்டனை ப்ரெஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ எதுவுமே இல்லை இந்த இடத்துல கோடு. இப்போ நம்ம ப்ரெஸ் பண்ணி பார்க்கலாம். 3 கோடு வந்துருச்சு பார்த்தீங்களா? கோடு வந்துருச்சு. ஸ்போர்ட்ஸ் மோட் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். எஸ், ஸ்போர்ட்ஸ் மோட் போட்டாச்சு. நல்ல ஒரு டார்க்கு கிடைக்குது. ஒரு ஓவர்டேக் பண்றப்ப நம்ம ஸ்போர்ட்ஸ் மோட் போட்டோம்னா அதை நம்ம ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம். நம்ம எப்பயுமே ஸ்போர்ட்ஸ் மோட்ல போட்டோம்னா நம்மளுடைய ரேஞ்ச் வந்து நல்லா அடி வாங்கும். அதனால நீங்க நல்லா ஓவர்டேக் பண்றப்ப நீங்க ஸ்போர்ட்ஸ் மோட் போட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேவையில்லாத நேரத்தில் அதை யூஸ் பண்ணீங்கன்னா அது உங்க ரேஞ்சை பேனிக் பண்ணி விட்டுரும். அதனால அதுல ரொம்ப கவனமா இருக்கணும். நம்ம நல்லா ரீசென்ட் ஆகுது. நம்ம ஸ்போர்ட்ஸ் மோட் ட்ரை பண்ணலாம். ஸ்போர்ட்ஸ் மோட் எஸ் வந்துருச்சு. ஸ்பீடு பார்த்தீங்கன்னா இப்போ 50 வந்துட்டோம், 70, 80, 100 வந்துட்டோம். நம்ம உங்களுக்கு எல்இடி லைட்டும் வந்துடுது. ஆனால் ஒரே லைட்டாக கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்காங்க. இது ஒரு வெல்கமான விஷயம். உங்களுக்கு சன்ரூஃப் வராது டியாகோ.ஈவியை பொறுத்த வரைக்கும். எந்த வேரியண்ட்லையுமே உங்களுக்கு சன்ரூஃப் வராது. இந்த வெஹிக்கிள் யாருக்கானதுன்னா, நீங்கள் வீட்டில் ஒரு பெரிய வெஹிக்கிள் வச்சுருக்கீங்க, ஒரு பெட்ரோலோ ஒரு டீசல் காரோ ஒரு இதை வச்சுருக்கீங்கன்னா, ஒரு சும்மா சிட்டி யூசேஜுக்கு மட்டும் அடிக்கடி நான் டெய்லி அப் அண்ட் டவுன் ஒரு 100 கிலோமீட்டர் நான் டெய்லி போயிட்டு வருவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு செகண்டரி வெஹிக்கிளாக நீங்கள் இந்த டியாகோ.ஈவியை நீங்கள் சூஸ் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி நீங்கள் இது சிட்டி யூசேஜுக்கு ரொம்ப உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஏன்னா சந்து பொந்துலாம் ஈஸியாக நீங்கள் நுழைஞ்சு போயிட்டு வந்துடலாம். டியாகோ.ஈவிக்கு லெஃப்ட் சைடு தான் உங்களுக்கு வருது அந்த சார்ஜிங் போர்ட்டு. அதே மாதிரி ரியர் வைப்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வருது. ஷாக் ஃபின் ஆண்டனாவும் உங்களுக்கு வந்துடுது. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பரவாயில்ல, ரியர் சீட்டில் உள்ள ஈஸியாக உள்ள என்ட்ராக முடியுது. நான் எனக்கு ஏற்ற மாதிரி சீட்டை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஓரளவு லெக் ரூம் இருக்குது. ரொம்ப டைட்டாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஹைட்டு மட்டும் எனக்கு கொஞ்சம் டச் ஆகுது. நான் 6 ஃபீட்டு, அதனால் எனக்கு பின்னாடி மட்டும் கொஞ்சம் டைட்டாக இருக்குது. பட் ஒரு 5.5 இருக்கிறவங்களுக்கு ரியர் சீட்டு வந்து கொஞ்சம் நல்லா கம்ஃபர்டபுளாகவே இருக்கும். உங்களுக்கு ரியர் ஏசி இதில் வருது. பட் ஆனால் சென்டரில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இல்லை. ஈவி காரில் எல்லாமே ஃப்ளாட்டாக இருக்கும். இந்த டியாகோ.ஈவியில் மட்டும் நடுவில் உங்களுக்கு ஒரு பார் மாதிரி வருது. அதனால் ரியர் சீட்டில் 2 பேர் தான் கம்ஃபர்டபுளாக நல்லா உட்கார முடியும். அதே மாதிரி உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் இல்லை. அது ஒரு சின்ன மைனஸாக நான் பார்க்குறேன். அதே மாதிரி உங்களுக்கு ஃப்ரண்ட்லேயும் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் இல்லை. 5.5 ஹைட் இருக்கிறவங்களுக்கு இந்த அதே மாதிரி உங்களுக்கு சிட்டி யூசேஜுக்கு ஒரு வெஹிக்கிள் பார்க்குறீங்கன்னா இந்த வெஹிக்கிள் உங்களுக்கு கண்டிப்பாக டெஸ்ட் ட்ரைவ் எடுத்து பாருங்கள்.
360 டிகிரி வியூ. நீங்கள் அதாவது லெஃப்டில் இண்டிகேட்டர் ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டிங்கன்னா நல்லா அந்த மாதிரி உங்களுக்கு வியூ கிடைக்கும். நல்லா கிளியராக இருக்குது உங்களுக்கு. உங்களுக்கு 9.49 lakhsலேருந்து உங்களுக்கு 24 kilowatt பேட்ரி பேக்கப் கிடைக்குது. அதிலே டாப் ஆஃப் த வேரியண்ட் வந்து 9.99 lakhs. அதுக்கு கீழே ஒரு 2 ஸ்மார்ட் பியூர் ஐ திங்க் ஸோ உங்களுக்கு 6.99 lakhsலேருந்து ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் ஒரு 19.2 kilowattல இன்னொரு வேரியண்ட் வருது. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு 24 kilowatt ஆப்ஷனில் 2 வேரியண்ட் வருது. அதே மாதிரி இந்த வெஹிக்கிள் யாருக்கு சூட் ஆகும்னா அப் அண்ட் டவுன் டெய்லி 100 கிலோமீட்டர் ஆர் 150 கிலோமீட்டர்ஸ் 100 கிலோமீட்டர்னே நம்ம வச்சுக்கிறோமே. டெய்லி அப் அண்ட் டவுன் 100 கிலோமீட்டர் ஆர் 120 கிலோமீட்டர் நான் டெய்லி போகிறேன் அப்படின்னிங்கன்னா நீங்கள் ஒரு பெட்ரோல் டீசல் கார் ஓட்டுறதுக்கு பதிலாக இது செகண்டரி வெஹிக்கிளாக நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கிறலாம் சிட்டி யூசேஜுக்கு மட்டும். அது ரீஜென்ரேஷன் மோடு 3 போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னுமே நல்லா ரேஞ்சு நல்லா கொடுக்கும் லெவல் 3ல் வச்சுருந்தீங்கன்னா.